வீடு கட்டினதுக்கு அப்புறம் கட்டினதுக்கு முன்னாடி அதோட லைஃப் மாறுது. அதே மாதிரி தான் கல்யாணமும் 2 விஷயங்களுக்காகவும் அந்த லைஃப் மாறுது. அது எப்படி மாறுது, ஏன் மாறுது? நான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது இது பாருங்களேன், நாங்கள் எல்லாமே எத்தனை வாட்டி சொல்லுவேன், நாங்கள்லாம் மைதா மாவு மாதிரி, நாங்கள்லாம் கோதுமை மாவு மாதிரி. ஆம்பளைங்களுக்கு வந்து இந்த தண்ணி ஊற்றி பிசைஞ்சு பூரியாக மாற்றிக்கலாம், சப்பாத்தியாக மாற்றிக்கலாம், பரோட்டாவாக மாற்றிக்கலாம். இதை மாற்றுறது யாருன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு பிறந்த வீட்டில் வந்து மாற்ற மாட்டாங்க, ஆனால் இந்த புகுந்த வீட்டில் தான் மாற்றுவாங்க. நீங்கள் வந்து மாற்றின விடும்போது நீங்கள் எங்களை பூரியானா இது பண்ணலாம், சப்பாத்தியானா பண்ணலாம், பரோட்டாவானா பண்ணலாம். ஆனால் நீங்கள் எப்படி பண்ணாலும் மாறக்கூடிய அளவுக்கு எங்கள் மனோநிலை மாறி போகுது. அதனால தான் எங்களுக்கு பிறக்கும் பொழுது எந்த வீடோ அதே வீடு தான் புகுந்த வீடுன்றது ஒரே கிடையாதுமா. எங்களுக்குன்னு ஆசை கிடையாது, எங்களுக்குன்னு வாஸ்து கிடையாது, எங்களுக்குன்னு ஜாதகம் கிடையாது. ஆண்கள் வந்து டிபெண்ட் ஆன் இன்னொருத்தர். சார், என்னோட ரெசிக்னேஷன். ரெசிக்னேஷனா? எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா. பாஸ் வாலா, பி தி பாஸ். அடுத்தவங்களுக்காக வாழறது, பெண்களனால தான் அவங்களுக்கு குடும்பத்திற்காக வாழறது. ஒரு பையன் வந்துமா காலேஜ் படிக்கும்போது அவங்க அப்பா கிட்ட சொல்லி நிறைய பணம் வாங்கிட்டு போயிட்டு ஜாலியாக ஹோட்டலில் சாப்பிடுவான், அங்கே சாப்பிடுவான், இது பண்ணுவான். ஆனால் கல்யாணம் ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன், ஆஃபீஸ் கவரை எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஒய்ஃப் கிட்ட கொடுத்துருவான். அதுலேருந்து ₹1 கூட எடுக்க மாட்டான். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னது எனக்கு புரியுது. ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு இதுக்கு என்ன சார் சம்மந்தம்? வீடு எனக்கு தெரியல. கல்யாணம் நீங்கள் சொல்கிறது ஓகே, ஒரு பெண் வந்ததுக்கப்புறம் லைஃப் மாறுது. வீடு ஏன் சார், என்ன எந்த காரணத்தால்? யாராவது ஒரு வீடு கட்டும்போது இல்லான் அப்படின்னு போடுறாங்களா? இல்லாள் தான் போடுறாங்க. அந்த வீடு கட்டின உடனே உங்கள் மனைவி உங்கள் இல்லாள் எப்படி இருக்குன்னு தான் அந்த வீட்டுக்கு இல்லாள் தான் பேரும். எங்களை யாராவது அந்த வீடு கஷ்டப்பட்டு இஎம்ஐ வாங்கி அது பணம்லாம் கட்டினா கூட எங்கள் பேர் எங்கன்னா வருதுங்களா? அதை எல்லாத்த விட வீடு கட்டின பிறகு கூட யார் பேர் போடுறாங்க? பொண்டாட்டி பேர் தான் போடுறாங்க. என் பேர் எங்கேயாவது போடுறோமா? எல்லாத்துலேயுமே நாங்கள் விட்டு கொடுக்குறோம். நான் ஆனால் இதெல்லாம் சிந்திக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். தயவு செஞ்சு நல்லா இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறவங்க ப்ராக்டிக்கலாக பேசும்போது பார்த்தீங்கன்னா வாஸ்து ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் கொடுத்தனும் பண்ண போகிறாங்களோ நாங்கள் வேணா காமெடியாக நான் உங்களுக்கு சொல்லலாம், உங்கள் மனசில் அது பதியணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து வாஸ்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மனைவியினுடைய ஜாதகத்துக்கு அது ஒத்து போகணும். அந்த லக்னமும் ராசியும் ஒத்து போனால் திருமண வாழ்க்கை மட்டுமல்ல, அந்த குடும்பமே செழிக்கும். நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நம்மளுடைய சந்ததி மட்டும்தான் வாழுதுன்னு. உங்கள் குலமே வாழணும். அதனால தான் அந்த காலத்தில் கட்டின வீடு எல்லாமே குலமே வாழ்ந்தது. இன்றைக்கி நம்ம கட்டுற வீடு பார்த்திங்கன்னா 15 வருஷத்தில் மறுபடியும் ஜாயிண்ட் வெஞ்சரில் திருப்பி வீடு கட்டுற மாதிரி வருது. நம்ம கட்டுறது வேறு, அன்றைக்கி அவங்க கட்டினது வேறு. அவங்க குலத்திற்காக வீடு கட்டினாங்க, இன்றைக்கி நமக்காக வீடு கட்டுறோம். நம்ம இந்த குருவி கூடு கட்டுது தெரியுங்களா? தூக்குநாங்குருவி அதனுடைய லைஃப் டைமில் ஒரு வருஷத்துக்கு 2 முறை கட்டுது. ஆனால் மனுஷன் வந்து ஒரே ஒரு முறை தான் வீடு வாங்குறான், அதுக்கே மூச்சு விட்டுறான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த வாஸ்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கூட நீங்கள் கேட்பீங்க, தூக்குநாங்குருவிக்கு வாஸ்து தெரியுமா சார்? கிழக்கு நோக்கி தான் வாசல்படி இருக்கும், கிழக்கு நோக்கி தான் அந்த வாசப்படியில் வந்து வெளிச்சம் தரக்கூடிய அந்த கல் வைக்கும், உஷ்ணமாக இருக்கிறதுக்கு தேவையான மூலிகையும் அது உள்ள வைக்கும். அப்படிப்பட்ட விஷயம் தெரிஞ்சது தான் பிஇ படிக்காத அந்த தூக்குநாங்குருவி கூடு. நல்லா, நான் ஒரே ஒரு கேள்வி தான் சார் கேட்டேன். 2 விஷயங்கள் மாறுது, அப்படி மாறதுக்கு என்ன ரீசன் சொல்லி கேட்டு நீங்க மொத்தமா வெறும் ஆண்கள் தான் ரொம்ப உயர்வானவங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு பதிலோட சொல்லிட்டீங்க. இந்த நிகழ்ச்சியில வந்து நீங்க கேட்கறது பொதுவான மக்களுடைய மனசுல பட்டதெல்லாம் கேட்குறீங்க. வாஸ்துங்கிறது உண்மையிலேயே சொல்றேன் புனிதமானது. அதை தெரிஞ்சுக்கணும். கண்கள் எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும், ஈசான்ய பாகத்துல எது இருக்கணுமோ அது இருக்கணும், அக்னியில் எது இருக்கணுமோ அது இருக்கணும். அதை தான் சொல்கிறது தான் வாஸ்து. சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க லாஸ்ட் டைம் நான் கேட்கும்போது என்ன சொன்னீங்கன்னா வந்து வாஸ்து பிரகாரம் தான் மாறுதுன்னு. அதுக்கு இன்னொன்று சொன்னீங்க, ஆண்களுக்குன்னு தனியாக ஒன்றும் கிடையாது, பெண்களை சார்ந்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வாஸ்துமே பெண்களுக்காக தான் பார்க்குறோம். இல்லைம்மா, அது வாஸ்து பார்க்கும்போது என்ன பார்ப்போன்னா, இப்போ நான் வாஸ்து பார்க்குறேன், நான் என்ன பார்ப்பேன்னா கணவன் மனைவி 20 ஜாதகத்தையும் கொடுங்க, அந்த வீடினுடைய வாஸ்துவும் அந்த வீட்டினுடைய வாஸ்து புருஷனும் இந்த கணவன் மனைவிக்கு ஒத்து போகுதா, அந்த வாசப்படி கரெக்டாக இருக்கா, இது கிச்சன் கரெக்டாக இருக்கா, லெட்ரின் பாத்ரூம் கரெக்டாக இருக்கா, பெட்ரூம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம்.
ஓகே. இதெல்லாம் வச்சு தான் அந்த பெண்ணுக்கு தான் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம். ஏன் தெரியுங்களா, இது வந்து நம்ம ஒரு காமெடியாக ஒரு நிகழ்ச்சி பண்ணால் கூட எப்பவுமே கோபமாகவும் முகத்தை சுழிச்சுக்கிட்டும் ப்ரோக்ராம் பண்ணுறத விட சிரிச்சுக்கிட்டும், அதே நேரத்தில் நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த மருந்து கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக உங்களுக்கு புரியும். ஒரு பெண்ணு தான் ஒரு வீட்டில் இருப்பாமா, ஆண் வந்து சுற்றிக்கிட்டே இருப்பான். ஒரு பெண் வந்து அங்கே தான் கொடுத்தன பண்ணுவாள், 24 மணி நேரம் அந்த வீட்டில் இருப்பாள். அதனால் அந்த வைப்ரேஷன் அவளுக்கு பாதிக்கக்கூடாதுன்னு நாங்கள் பார்க்குறோம். இதில் வந்து ஆண் பெண் 2 பேரும் சேர்ந்தால் தான் வாழ்க்கைங்கிறது எனக்கு தெரியும். சிவன் இல்லையேல் சக்தி இல்லையேல், சக்தி இல்லையேல் சிவன் இல்லை, அது எங்களுக்கு புரியுது. ஆனால் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் அதை பற்றி. விவேக் கரூர்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க, யாருக்காக பேச போகிறீங்க விவேக்? வணக்கம் ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. விவேக் 22/1/1994 சனிக்கிழமை இரவு 3:21 விடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை. விடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமைனா அப்போ 23 தானே சொல்லும். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? கரூர்லேருந்து பேசுகிறேங்க. அதுதான் அந்த மாதிரி தான். அதனால தான் அங்கே ஜாதகம் எல்லாரும் இப்படி தான் எழுதுறீங்க. அது குழந்தைகளுடைய வாழ்க்கையை பாதிக்கும். ரோகிணி நட்சத்திரம், ரிஷப ராசி, கரெக்டா? ஆமா, தயவு செஞ்சு அந்த ஜாதகத்தில் 23ன்னு போட்டுங்க. அது 22 முந்திய இரவுன்னு நீங்கள் அதில் போட்டிருக்கு. நாளைக்கு இந்த குழந்தைக்கு வந்து திருமண வாழ்க்கை பாதிக்கும். நீங்கள் இந்த மாதிரி 2 ஜாதகம், வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணிதம், எங்கள் ஊர் பஞ்சாங்கம், உங்கள் ஊர் பஞ்சாங்கம், அதெல்லாம் வேண்டாம். இது வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி எழுதுங்க. அவருக்கு முதல்ல திருமண வாழ்க்கை பாதிக்கும். இவருக்கு இருதார தோஷம் அப்படிங்கிற தோஷம் மாங்கல்ய தோஷம். சூரியனது ஜாதகத்தில் சூரியனும் சுக்கிரனும் ஒரு வீட்லேயும் செவ்வாய் உச்சம் பெற்று இருப்பதனால இருதார தோஷம் மாங்கல்ய தோஷம். ஒரு முறை ஆடுதுறை அப்படிங்கிற சூரியனார் கோவிலுக்கும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் போயிட்டு வந்தால் திருமண வாழ்க்கை ஒரு தாரமாக அமையும், நல்லா இருக்கும். வேற நீங்கள் என்ன கேட்கணுமோ கேளுங்க. நன்றி, வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக தேவகுமார் கடலூர்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க, யாருக்காக பேச போறீங்க? என் சந்துக்காக பேசுறேன் மேடம். அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் தாங்க சார், ஃபுல் டீடைல்ஸ் தாங்க, டைமோட தாங்க. டி நவீன் 27/10/95 விடிகாலம் 5/5/25 டேட் ஆஃப் பர்த். என்ன இன்னைக்கு எல்லாரும் அந்த விடிய காலையிலேயே சொல்லிட்டு இருக்கீங்க? வெள்ளிக்கிழமை விடியற் காலையில் கரெக்டா? ஒரே குழப்பம், அதான் சார் குழப்பம் சார். இதில் குழப்பமே இல்லை சார். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு 5 நிமிஷம் லேட்டானா கூட பரவாயில்ல. தயவு செஞ்சு நான் இந்த நிகழ்ச்சியை வந்து நான் உங்களுக்கு புரிய வச்சுறேன் சார். இப்போ நம்ம தந்தி டிவியில் கூட டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி இரவு அந்த நியூ இயர் நிகழ்ச்சி நடத்துவாங்க. 12 அடித்து அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொண்டாடுறோம். அது ஏன் கொண்டாடுறீங்க? அடுத்த நாள் பிறந்துருச்சு. இதுக்கு எதுக்கு முன்னாள் சொல்லிட்டு திருப்பியும் வந்து 31ஆம் தேதி இரவு 1ஆம் தேதி காலையிலன்னு அந்த ஜாதகத்தில் எழுதிக்கிட்டு இருக்கீங்க? அந்த நாளில் வந்து 6 மணிக்கு சூரிய உதயத்துக்கு மறுநாள் ஆரம்பம், அது வாக்கிய பஞ்சாங்கம். அது பிரகாரம் அந்த காலத்தில் எழுதுகிறாங்க. ஆனால் இன்றைக்கி தந்தி டிவியில் வந்து நியூ இயர் பார்க்கும்போது 1ஆம் தேதி விடிய காலையில் நான் வந்து ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு படுத்து தூங்குறேன். காலையில் 6 மணிக்கு போயிட்டு படுத்து தூங்கி எழுந்து 1ஆம் தேதி காலையில் எல்லாரையும் பார்த்து ஹாப்பி நியூ இயர்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? சிரிப்பாங்களா இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் எழுதி வச்சிருக்கிறது. வாக்கிய பஞ்சாங்கமா திருக்கணித பஞ்சாங்கமா இந்த பஞ்சாயத்துக்கே நம்ம போக வேண்டாம். ஆனால் இந்த குழந்தையினுடைய வாழ்க்கையை நம்ம கெடுக்க வேண்டாம். 12 மணி அடிச்சிடுது அப்படின்னா ஜார்ஜியன் கேலண்டர் நம்ம புதுமையான அந்த வாழ்க்கைக்கு வந்துட்டோம். பழசை வந்து நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே இந்த கேலண்டர் பிரகாரம் நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கிறது தான் புத்திசாலித்தனம். இந்த குழந்தைக்கு இப்போ 29 வயசு. திருமண வாழ்க்கையும் செய்யும் தொழிலும் உடல் ஆரோக்கியமும் இதை கேள்வி கேட்கறதுக்கு தான் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க, கரெக்டா? ஆமாங்க. அப்போ நான் கணக்கு எடுத்தது இங்கே தப்பாக இருந்திருந்தா நீங்கள் இதுக்கு தான் இப்படி கூப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக அடித்து சொல்ல முடியுமா? எல்லாமே தப்பாக இருக்கும். ஆக நீங்கள் எதுக்காக கூப்பிட்டீங்கிறது அவ்வளவு தெளிவாக கரெக்டாக இருக்குன்னா நம்ம கணிச்ச ஜாதகம் இங்கே சரி. ஆகவே நீங்கள் என்ன நம்பலாம். ஆடுதுறை அப்படிங்கிற சூரியனார் கோவிலுக்கும் இந்த பிள்ளையை கூட்டிக்கிட்டு வைத்தீஸ்வரன் கோவிலுக்கும் போயிட்டு வாங்க. உடல் ஆரோக்கியம், திருமணம், எதிர்காலம் நல்லபடியாக அமையும். வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட்.